இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே சவுலினுடைய மனமாற்றம், ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு அவரை அழைத்த அந்த நிகழ்வை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இறை வார்த்தையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எழுகின்ற ஒரு கேள்வி, சவுலுடைய மனமாற்றம் எந்த நொடியில் தொடங்கியது என்பதுதான். உயிர்த்த ஆண்டவர் தமஸ்கு நோக்கி இவர் செல்கிற வேளையிலே குதிரையிலே சென்றார். நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த போதெல்லாம் இந்த மறைக்கல்வியிலே பாடல்கள் வழியாக இவருடைய வாழ்க்கை மனமாற்றத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த குதிரையில் சென்ற அந்த நொடியிலே ஒளிப்பிழம்பு அவரை வீழ்த்துகிறது, கீழே விழுகிறார். அவருக்கும் ஆண்டவருக்குமான அந்த உரையாடல், சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற கேள்வி, நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான் என்ற அந்த பதில், இதெல்லாம் அந்த நொடியில்தான் இவருடைய மனமாற்றம் ஏற்பட்டதா என்று நாம் இதை ஒரு விவாத பொருளாக யோசித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது அதனுடைய நிறைவு என்று தான் சொல்ல முடியும். ஆனால் அப்பொழுது மனமாற்றம் எப்பொழுது தொடங்கியது? இவர் கமாலியல் என்ற அந்த குருவிடத்திலே பயின்றவர். எப்படியாவது இந்த கிறிஸ்தவ சமயத்தை ஒழிக்க வேண்டும் ஏனென்றால் யூத சமயத்தை ஒன்றுமில்லாமல் இவர்கள் ஆக்கிவிடுவார்கள் என்கின்ற அந்த உத்வேகம், துடிப்பு எல்லாம் இளமையாக இருந்த அவரிடத்திலே இருந்தது. எனவே அதை மனதிலே வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களை கொன்றழிக்கின்றார். எனவே ஒவ்வொரு முறையும் அந்த கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கின்ற பொழுது அவர்கள் கொண்ட அந்த விசுவாசம், யார் இந்த இயேசு, ஏன் இந்த இயேசுவுக்காக இப்படியெல்லாம் விசுவாசத்திற்காக உயிரை கொடுக்கிறார்களே என்ற ஒரு கேள்வி அவருடைய உள்ளத்தை எப்பொழுதே தொடங்கி இருக்க வேண்டும். எனவே தான் அதை உள்ளத்திலே இவர் நன்கு படித்தவர், சிந்தனையாளர், கமாலியல் என்கின்ற அந்த பெரிய குருவிடத்திலே பயின்றவர். எனவே என்னதான் இவருக்கு அந்த சமயம் சார்ந்த ஒரு உணர்வு, எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை இந்த உயிர்த்த ஆண்டவருக்காக உயிரையே கொடுக்கிறார்களே, யார் இந்த இயேசு என்கின்ற அந்த கேள்வி கண்டிப்பாக இவருக்கு எப்பொழுதே தொடங்கி இருக்க வேண்டும். எனவே அவருடைய மனமாற்றம் என்பது அந்த நொடி பொழுதில் நடந்தது அல்ல, மாறாக எப்பொழுதோ தொடங்கிய அந்த மனமாற்றம், அந்த கேள்வி, அவருடைய உள்ளத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கேள்விக்கு பதிலை இயேசு உயிர்த்த ஆண்டவர் இடத்திலே அவர் கண்டுகொள்கிறார். எனவே தான் அந்த நொடியில் அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்கிறார் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை இந்த இவருடைய மனமாற்றத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இந்த சவுல் பவுலாக மாறி பிற இனத்து மக்களுடைய விசுவாசத்தை அதிகமாக வளர்த்தவர் என்கின்ற பெயர் புகழ், அதே போல திரு அவையினுடைய இருபெரும் தூண்களாக, அந்த தூண்களில் ஒருவராக இந்த சவுல் பவுலாக மாறியவர் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய மனமாற்றத்திற்கான காரணம் அவர் உள்ளத்தை திறந்து வைத்திருக்கிறார். என்ன நடக்கிறது, ஏன் இந்த மக்கள் இப்படி ஒரு விசுவாசத்தை கொண்டிருக்கிறார்கள், அப்படி என்றால் அந்த கடவுள் யார், அவரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ண ஓட்டம், கேள்வி கணைகள் அவருடைய ஆழ் மனதிலே ஓடிக்கொண்டிருந்த போதுதான் நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான் என்று சொன்னபோது அந்த நொடியிலேயே அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர், இவருக்கு இருந்த எண்ணம் யூத மதம்தான் சிறந்தது என்கின்ற எண்ணம். ஆனால் இயேசு தடுத்து ஆட்கொள்கிற போது திறந்த உள்ளத்தோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்கின்ற எண்ணத்தை தவிர்த்து எப்பொழுதுமே திறந்த உள்ளத்தோடு எல்லா சூழ்நிலையும் பார்க்கின்ற மனம் படைத்தவர்களாக நாம் வளர முயற்சியெடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.